கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனம். யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. No man shall be able to stand before you all the days of your life. As I was with Moses, so I will be with you. I will not leave you nor forsake you. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கை விடவும் மாட்டேன். ஆமென். இன்றைய தியான வசனம் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட தேவனின் உறுதியான வாக்குத்தத்தம் ஆகும். மோசே இறந்த பின்பு இஸ்ரவேலை கானான் தேசத்திற்குள் நடத்தும் பெரிய பொறுப்பு யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவன் மனதில் பயமும் பதற்றமும் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் கர்த்தர் நேரடியாக அவரை ஆறுதல் படுத்தி கூறும் வாக்குத்தத்தம் இந்த தியான வசனம். இன்று உங்களுக்கு குடும்பத்தில், வியாபாரத்தில், அலுவலகத்தில் பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கலாம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேர்வுகள் மற்றும் கல்வி சம்பந்தமான வேலைகள் பெரிய பலுவாக தோன்றலாம். இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்துதான் தேவன் சொல்கிறார், நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. எத்தனை அன்பான தேவன் எவ்வளவு அற்புதமான வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக தந்திருக்கிறார் பாருங்கள். இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்களித்திருப்பதை கவனியுங்கள். யோசுவா எண்ணற்ற எதிரிகளையும் போர்களையும் சந்திக்க வேண்டி இருந்தது. ஆனால் 2 விஷயம் இதன் மூலம் மிக தெளிவாக வெளிப்படுகிறது. ஒன்று, எதிரிகள் வருவார்கள், ஆனால் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். எதிர்ப்பு இருக்கலாம், ஆனால் வெற்றி உன்னுடையது என்று கர்த்தர் உறுதி செய்கிறார். நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் புது பொறுப்பில் பல சிக்கல்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் வரலாம், ஆனால் வெற்றி உங்களுடையது என்று கர்த்தர் உறுதி அளிக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். மோசேயுடன் இருந்த தேவனின் அதே இருப்பு, அதே ஆத்மாத்வம், அதே சக்தி, அதே அருள் இப்பொழுது யோசுவாவுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் கிட்டுகிறது. இது யோசுவாவுக்கு எவ்வளவு தைரியம் கொடுத்ததோ அதே தைரியமும் நம்பிக்கையும் இன்று உங்களுக்கும் கிடைக்கும். தேவனின் நோக்கம் மாற்றமடையாதது. மோசேக்கு இருந்த கிருபையானது யோசுவாவுக்கும் சரியானது. இது இன்றும் நமக்கு ஒரு நினைவூட்டல். தேவன் ஒருவரை பயன்படுத்தி முடித்துவிட்டால் மற்றவரை மறுப்பது இல்லை. அதே கிருபையை தொடர்ந்து கொடுப்பவர். அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய பணி செய்யும் பிள்ளைகளுக்கு ஒருபோதும் வீழ்ச்சியடையாமல் வெற்றி சிறக்க கிருபை செய்வார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த 2 வாக்கியங்களும் மிக முக்கியமானவை. விலகுவது இல்லை, இது
தற்காலிகமாக பிரிந்து நிற்பதில்லை, வேறொன்றில் கவனம் சிதறுவதில்லை, ஒரு காலத்திற்கு கூட உன்னை தனியாக வைப்பது இல்லை என்று அர்த்தம். கைவிடுவதில்லை என்பது முழுமையாக விட்டு விடுவதில்லை, துறந்து போகவில்லை, உன்னை பராமரிக்க மறக்கவில்லை என்று அர்த்தம். இது தேவனின் நிலையான உடன்படிக்கையான வாக்கு தத்தம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே என்று எபிரேயர் 13:5 வாசிக்கிறோம். தேவன் எப்பொழுதும் நம்முடனேயே இருக்கும் பொழுது அவரே நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அவருக்கு நாம் கேட்பதற்கு முன்பே நமக்கு எது தேவை, எப்போது தேவை என்பது ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். அதனால் நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் அவரையே சார்ந்திருக்க வேண்டும். தேவனின் உறுதியான மாற்றமில்லாத நிரந்தரமான தேவ இருப்பு நமக்கு உறுதி அளிக்கிறது. மனிதர் விட்டுவிட்டாலும் தேவன் விட மாட்டார். தேவன் நமக்கு 4 பொக்கிஷங்களை தருகிறார். அதாவது நம்மோடு இருத்தல், உத்தமம், ஆத்தும திடப்படுத்தல், வலது கரத்தால் தாங்குதல். அதனால்தான் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று உறுதி அளிக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று உறுதி அளிப்பதை ஏசாயா 43:2 வாசிக்கிறோம். எந்த சூழலானாலும், நீர், நதி, நெருப்பு, இது எதுவாயிருந்தாலும் தேவனின் இருப்பு வேதனையை, சோதனையை வெற்றியாக மாற்றும் சக்தி தருகிறது. அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று விசுவாச அறிக்கை இடுகிறார். தீங்கு வரும் இடத்தில் கூட தேவனின் தடியும் கோலும், அதாவது அவரது வசனமும் வாக்கும் நமக்கு மிகுந்த சக்தியை தருகிறது. இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தேவனின் இருப்பு, வாக்கு தத்தமான உறுதி. மோசேயோடே இருந்தது போல் தேவன் ஒருவரை மட்டுமல்ல, தலைமுறைகளை வழி நடத்துபவர். ஆபத்திலும் போரிலும் எதிர்ப்பிலும் தேவன் நம்மோடு நிற்பார். அவர் நம்முடன் இருப்பதே வெற்றியின் ஆதாரம். தேவனின் பாதுகாப்பு எதிரிகள் நிற்க முடியாத நிலை. எதிரியின் முயற்சியை நிறுத்த மாட்டார், ஆனால் எதிரியின் வெற்றியை முறியடிப்பார். தேவன் நம் சார்பாக போராடும் தேவன். வெற்றி தேவனின் கையில். நம்மை விட்டு விலகாத நேசர் அவர். மனிதர் உறுதியை தாண்டி நிற்கும் தேவனின் விசுவாசம். எந்த காரணத்திற்கும் அவர் நம்மை விட்டு செல்ல மாட்டார். அவர் தொடங்கியதை அவர் முடிப்பார். தேவன் நமக்களிக்கும் 3 காரியங்கள்: உடன்படிக்கை, கூடவே இருத்தல், பாதுகாப்பான வெற்றி, நிலையான விசுவாசம். Today's verse reveals God's unchanging promise to Joshua. No enemy can finally stand against him. God's presence with Moses will now be with Joshua. God will never leave nor forsake him. Main spiritual truths: 1. God's presence. His companionship is our greatest strength.
Number 2, God's protection. Enemies may rise, but they cannot overcome. Number 3, God's faithfulness. He never abandons the people he calls. This verse assures us today, fear not, I am with you. I will never leave you nor forsake you. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, நீங்கள் மோசேவோடும் யோசுவாவோடும் இருந்தது போல இன்று எங்களோடும் இருப்பதாக வாக்களித்தமைக்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த எதிரிகளும் எங்கள் முன் நிற்க முடியாதபடி நீர் எங்களுக்காக உம்முடைய சமூகத்தை அனுப்பி எங்களை பாதுகாத்து வருகிறீரே, கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சந்திக்கும் பயம், சந்தேகம், பலவீனம் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விலக்கி உம்முடைய செட்டையின் மறைவில் எங்களை பாதுகாக்க வேண்டுகிறோம். நீர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதவர் என்பதை உறுதியாய் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் தொடங்கியதை முழுமையாக்கி எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக நாங்கள் வாழ எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.